ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். செய்திக்கு செல்லும் முன்னர் ஆண்டவருக்கு நானும் என் மனைவியுமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவார்கள், சசிகுமார் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் பர்சன் என்று. அப்படிப்பட்ட ஒரு நபரோடு 49 ஆண்டுகள் அருமையான கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த பிரயாணம் பல நெருக்கங்கள், கஷ்டங்கள் வழியில் இருந்தாலும் ஆக மொத்தத்தில் ஆசீர்வாதமானதும் மகிழ்ச்சியானதுமாகவே இருந்திருக்கிறது. கர்த்தர் எங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு முறை நாங்கள் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது அங்கே நாங்கள் போன சபையில் கேட்டார்கள், hey, tell us about your marriage. How did you find Christy என்று கேட்டுவிட்டு, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம் என்றால், இந்தியாவிலே லவ் மேரேஜ் கிடையாதா, அரேஞ்ச்டு மேரேஜ் தானா, அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இஃப் லவ் மேரேஜ் இஸ் தி ஒன்லி வே, ஐ வுட் ஹவ் நெவர் காட் மேரிட். என்ன அப்படி சொல்லிட்டீங்கன்னா, யார் என்ன போய் லவ் பண்ண போகிறாங்க என்றேன். கர்த்தர் அரேஞ்ச் பண்ணினார் எங்களுடைய மேரேஜை. ஆகவே அரேஞ்ச் பண்ண பிறகு லவ் வந்தது. ஸோ I thank God for God's choice for me. And please continue to pray for us. இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். Acts 19:8. இந்த சம்பவம் எங்கே நடைபெறுகிறது என்றால், பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணங்களை ஆரம்பித்தார். 3 பெரிய பிரயாணங்கள் செய்தார். அந்த 3 பிரயாணங்களிலே அவருடைய 3வது பிரயாணம் தான் மிக நீண்ட பிரயாணம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊரிலேயே தங்கி ஊழியம் செய்தார், எபேசுவிலே. அப்படி எபேசுவிலே தங்கி ஊழியம் செய்யும்போது தான் நடந்த சம்பவங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. பவுல் எதை குறித்து பிரசங்கம் பண்ணினாராம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். எதை பற்றி? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பற்றி. பவுல் வலியுறுத்தி சொல்ல விரும்பிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குள்ளேயே திரித்துவமும் அடங்கியிருக்கிறது. Repent towards God, believe in the Lord Jesus Christ and be filled with the Holy Spirit. இந்த 3 பரிமாணங்களும் உள்ள வாழ்க்கைக்கு பெயர்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக வாழ்வது ஆகும். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 36 முதல் 38 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள்.
களைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஏனென்றால் களைகள் இல்லாத பூமி உண்டா? எங்கு பார்த்தாலும் களைகள் இருக்கின்றன. களைகள் நடுவிலே தான் பயிர் இருக்கின்றது, இல்லையா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பயிர் நடுவில் தான் களை வந்து நுழைந்து விட்டது என்று. களைகள் இருக்கிற இடத்திலே தான் பயிரை ஆண்டவர் கொண்டு நட்டு விளையச் செய்கிறார். பயிர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் களையை கொண்டு விதைப்பதில்லை. ஆக களைகளை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 37வது வசனத்தில், அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அதாவது தம்மை குறித்து சொல்லுகிறார். நான் யார்? நல்ல விதையை விதைக்கிறவன். நான் களை விதைக்கிறவன் அல்ல. ஓகே? அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மீட்டு கொண்ட, தம்முடைய இரத்தத்தையே நமக்காக கொடுத்து, ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து, நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஆவியானவர் யார்? களைகளை விதைக்கிறவர் அல்ல, நல்ல விதையை விதைக்கிறவர். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். வித்தியாசம் புரிகிறதா உங்களுக்கு? நாம் எல்லாம் களைகளா நல்ல விதைகளா? நல்ல விதைகள். களைகள் நிறைந்திருக்கிற இடத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற நல்ல விதைகள், அவர்கள்தான் ராஜ்யத்தின் புத்திரர் என்று இயேசு சொல்லுகிறார். சில்ட்ரன் ஆஃப் தி கிங்டம். தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை முன்னறிவித்த யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி, ஆமாம், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் திரும்புங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பவுல் ரட்சிக்கப்படுகிற காலம், இயேசு இந்த உலகத்திற்கு வந்த அந்த காலகட்டம், அந்த காலகட்டம் வரைக்கும் யூத மார்க்கத்தார் நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாடு என்று அழைக்கிற அந்த 39 புத்தகங்களையும் கொண்ட ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகிற அதைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள், தேவனுடைய வார்த்தை என்று. அந்த 39 புஸ்தகத்திலே 2 பிரிவினர் இருந்தார்கள். ஒரு பிரிவினருக்கு பேர் பரிசேயர் யூதர்களிலே, இன்னொரு பிரிவினருக்கு பேர் என்ன? சதுசேயர். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? பரிசேயர் இந்த 39 புத்தகங்களும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டவை, தேவ வார்த்தை, தேவன் கொடுத்தவை என்றதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இந்த சதுசேயர், மோசே எழுதின 5 ஆகமங்கள் இருக்கின்றனவே, அவை மாத்திரம்தான் தேவனால் கொடுக்கப்பட்டவை, அவை மாத்திரம்தான் தேவ வார்த்தைகள் என்று சொன்னவர்கள். ஆகவே அந்த மோசேயுடைய 5 ஆகமங்களிலே இல்லாததாக மீதி புத்தகங்களிலே, மீதி 34 புத்தகங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறவற்றை அவர்கள் நம்பவும் மறுத்துவிட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மறுத்துவிட்டார்கள். ஆகவே தான் இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் இடையில் அடிக்கடி கொள்கை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் விளைவாகத்தான் சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. ஆக இந்த 2 குழுக்கள் இருக்கிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், பரிசேயர் இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்குள்ளேயே இந்த கொள்கை குழப்பங்கள் இருக்கும்போது இப்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று மத்தேயு 6வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த போது என்ன சொன்னார்? எப்படி ஆரம்பிக்க சொன்னார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய
நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பூலோகத்திலும் வருவதாக, உம்முடைய சித்தம் பூலோகத்திலே பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வருவதாக. ஆக இந்த உம்முடைய ராஜ்யம் என்பது அது ஒரு பூகோள எல்லை அல்ல, அது ஒரு ஆட்சி எல்லை. தேவனால் ஆளுகை செய்யப்படுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள். ஆக இந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்த பிறகுதான் இந்த ஒரு புது கருத்து தேவனால் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வருகிறார். மனம் திரும்பி நீங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வையுங்கள், பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் இருப்பீர்கள். ஆகவே தான் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் யார்? என்ன புத்திரர்? ராஜ்யத்தின் புத்திரர், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். We are children of the kingdom of God. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அத நாம் விதைகளா களைகளா? விதைகள். அப்போ உங்களுக்கும் நீங்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? திருடங்கிட்ட போய் ஐயா திருடா குட் மார்னிங் என்று சொன்னால் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? களைகிட்ட போய் நீ ஒரு களை என்று சொன்னால் பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை பிடிக்கல. ஸோ அவர்களுக்கு தெரியும் பரமபிதா நடாத நாற்றுகள் என்று. ஒரு முறை கலைஞர் அவர்களிடத்திலே ஒருத்தர் போய் சொன்னாராம், ஐயா நீங்களும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று. அவர் சொன்னாராம், நாங்கள் எல்லாம் பரமபிதா நடாத நாற்றுகள், அதாவது எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் வேற ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல என்பதை அவரே ஒப்புக்கொண்டார். இப்போது நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம பலாத்காரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஆவடி தொகுதியிலே ஒரு கோயில் பண்டிகையில் அந்த பகுதியின் எம்எல்ஏ ரமேஷ்குமார் பங்கு பெற்றார் என்று செய்திகளிலே வந்தது. எத்தனை பேர் கேள்விப்பட்டீர்கள்? அதை பற்றி தெரியுமா? ஆவடி தொகுதி எம்எல்ஏ அந்த தொகுதியில் ஒரு கோயிலில் பண்டிகை என்றால் அதற்கு அவர் போனால் என்ன, அங்கே அவர் தீர்த்தம் பெற்றுக்கொண்டால் என்ன என்கிறீர்கள் இல்லையா? அவர் யார் தெரியுமா? அவர்தான் தினத்தூது ராஜா. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்பட்டதில்லையா? பெரிய பிரசங்கியார், கிறிஸ்தவ சுவிசேஷகர். மாய்மாலம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்தால் சுவிசேஷம், அங்கே போனால் விக்கிரக ஆராதனை. இங்கே ஒரு பெயர், அங்கே ஒரு பெயர். தினத்தூது என்றால் என்னவென்று தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ செய்தித்தாள். அவருடைய அப்பா ஒரு பிஷப், இவரும் பிஷப் தான். இப்போது இங்கே பிஷப், அங்கே கோயிலில் தீர்த்தம் வாங்குவது. ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். நம்ம எல்லாம் பச்சோந்தி மாதிரி
இடத்துக்கேற்றாற்போல் நிறம் மாறிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஸோ ராஜ்யத்தின் பிள்ளைகளோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில், அப்போஸ்தலரில் 20வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால், இந்த பவுல் எபேசுவிலே 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். 3 வருடங்கள் ஊழியம் செய்து பெரிய எதிர்ப்பு வந்தது. அப்போது அவரால் பிரச்சனை வருகிறது என்று சொல்லி நிறைய பேரை சீஷர்களாக உருவாக்கி விட்டார். அங்கே என்ன செய்தார்? ஜெப ஆலயங்களிலிருந்து இவரை துரத்தின உடனே ஜெப ஆலயங்களிலிருந்த சீஷர்களை அழைத்து கொண்டு போய்விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஜெப ஆலயங்களில் யார் இருப்பார்கள்? யூதர்கள் இருப்பார்கள். இயேசுவின் சீஷர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர் ஜெப ஆலயங்களுக்கு போய் அங்கே இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை சீஷர்களாக மாற்றிவிட்டார். அதனால் அங்கே பிரச்சனை வந்தது. அப்போ என்ன செய்கிறார்? ஐயா, சீஷர்களை கிளம்புங்க, நம்மெல்லாம் போகலாம் என்று அழைத்து கொண்டு போய்விட்டார். அழைத்து கொண்டு போய் என்ன செய்தார்? அங்கே ஒரு அகாடமி இருந்தது, ஒரு கல்வி சாலை. திரேனு என்பவர் நடத்தி கொண்டிருந்தார். அதை இங்கெல்லாம் மண்டபம் வாடகைக்கு எடுப்பது மாதிரி வாடகைக்கு எடுக்கலாம். அவ்விதமாக இவர் 3 வருடங்கள் அந்த அகாடமியை வாடகைக்கு எடுத்து அங்கே வைத்து பைபிள் காலேஜ் நடத்தினார். பவுல் இந்த சீஷர்களாக மாறினவர்களுக்கு எப்படி ஆத்தும ஆதாயம் செய்வது, எப்படி சபை நடத்துவது என்றெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். பயிற்சி கொடுத்து அங்கே சபைகளை ஸ்தாபித்து விட்டார். ஆகவே இங்கே இப்போது சபை வளர ஆரம்பித்து விட்டது. எதிர்ப்பு வந்திருக்கிறது. எதிர்ப்புடைய ஃப்ளாஷ் பாயிண்ட்டே நான் தான் என்று அவர் பார்த்த உடனே, சில நேரம் அப்படித்தானே இல்லையா? நம்ம எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் சிலருக்கு நம்மளை பிடிக்கலைன்னா எல்லாத்துக்குமே நம்ம மேலே தான் பழிய போடுவாங்க. எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை எப்படியெல்லாம் அடிக்கலாம் என்று பார்ப்பார்கள். அதுபோல் பவுலை அடிக்க வேண்டும், அதுதான் லட்சியம். அதற்காக என்னென்னமோ சொன்னார்கள். பவுல் பார்த்தார், சபை இனி இங்கே தானாக வளரும் என்று அவர் கொஞ்ச தூரம் வேறு இடங்களுக்கு போய்விட்டார். போய்விட்டு அவர் இந்த கடைசி பிரயாணம், தன்னுடைய 3வது பிரயாணத்தை நிறைவு பண்ணி பிறகு எருசலேமுக்கு போகிறார். எருசலேமிலே கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார், நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பிறகு நான் ராயனுக்கு வேண்டுதல் கொடுக்கிறேன், என்னுடைய கேஸ் ராயனால் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் ரோம குடிமகனானபடியினால், அவர் அப்படி கேட்டபடியினாலே அவரை ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அவர் சில காலம் கைதியாக இருந்தார். பிறகு அங்கேயே மரண தண்டனை பெற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் அறிவோம். சரி, இந்த 20வது வசனத்திலே அவர் எபேசுவிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போகும்போது எபேசுவையும் கடந்து வந்து விடுகிறார். வட பகுதியில் ஊழியம் செய்கிறார். இப்போ அதை எபேசுவை தாண்டி ஒரு 40 மைல் தூரம் வந்து அங்கே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் மிலேத்து. மிலேத்துவில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆள் அனுப்புகிறார். எபேசுவில் இருக்கிற சபை மூப்பர்களை எல்லாம் வர சொல்லுங்கள் என்று. அவர்களை மட்டும் வர வைத்து அவர்களோடு ஒரு வழியனுப்பு விழா நடத்த விரும்புகிறார். ஏனென்றால் பவுலுக்கு தெரியும், இதுதான் அவர்களை கடைசியாக பார்க்க போகிற வேளை, இனிமேல் அவர்களை பார்க்க மாட்டார். ஆகவே அவர்களோடு பேச விரும்புகிறார். எபேசுவுக்கு போனால் எல்லாரும் வந்துடுவாங்க, சபையே திரண்டு வந்துவிடும், பெரிய கும்பலாகிவிடும். ஜனங்கள் அதை கவனித்து மீண்டும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பக்கத்து ஊரில் வந்து உட்கார்ந்து கொண்டு சபை மூப்பர்களை மாத்திரம் வரவழைக்கிறார். 17வது வசனம், 20:17 வாசிங்க. போதும். ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். சரி, தொடர்ந்து அவர் பல காரியங்களை சொல்லுகிறார், தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார்.
அவர் என்ன எல்லாம் செய்ய விரும்புகிறேன் என்கிறார். 24வது வசனம் வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சரி, என்ன சொல்லுகிறார்? என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை வாழ்க்கையில். ஆனால் பவுலுடைய ஆசை என்ன? என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். எப்படி முடிக்க வேண்டும்? சந்தோஷத்தோடு முடிக்க வேண்டும். அப்பா, ஒரு வழியாக முடிஞ்சது என்றல்ல, சந்தோஷத்தோடு. ஆகவே தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எப்படி எழுதினார்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த தெளிவு அவருக்கு இருந்தது. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். The assignment we have received should never be unfinished. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பாதி நிறைவேறினதாக இருக்கக்கூடாது. எப்போ அழைத்தாலும் என் வேலையை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சரி, பிறகு தொடர்ந்து அவர்களுக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். நான் இருந்தது போல நீங்களும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 28வது வசனத்திலே வாசியங்கள். 28வது வசனம். ஆகையால் சரி, இங்க என்ன பார்க்கிறோம்? 17வது வசனத்தில் யாரை அழைத்தாராம்? மூப்பரை அழைத்தார். அந்த மூப்பருக்கு இங்கே வேற 2 பெயர் கொடுக்கிறார். அவர்கள் யாராம்? மேய்ப்பர்கள், மேய்ப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக கண்காணிகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு திருச்சபைகள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹைரார்கி வைத்திருக்கிறார்கள். கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு என்றெல்லாம். அதில் கீழ்த்தட்டில் போதகர், மேலே பிஷப், அதுக்கு மேலே போப் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆதி திருச்சபையில் அப்படி கிடையாது. ஒருத்தர் தான், ஒரு சபைக்கு ஒருத்தர் தான். அவருக்கு 3 பொறுப்புகள். அந்த 3 பொறுப்புகளுக்கும் பெயர்கள். 3 பொறுப்புகள் என்ன? முதலாவது, அவர் மூப்பராக இருக்க வேண்டும். மூப்பர் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறது? எல்டர். எல்டர் என்றால் என்ன? மூத்தவர் என்றால் எல்கேஜி என்ற அர்த்தமா? எஸ். சபையை நடத்துகிறவர் யாராக இருக்க வேண்டும்? சீனியராக இருக்க வேண்டும். இது வேதத்தின் போதனை, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் ரகசியம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? கலைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றன? எங்களுக்கு பெரியவர்களே வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். அந்த வியாதி சபையிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த வியாதி அரசியலில் இருக்கிறது, குடும்பங்களில் இருக்கிறது. அது சபைக்குள்ளே பரவிவிட்டால் குடும்பங்களையும் பாதித்துவிடும். குடும்பத்திலிருந்து சபைக்கு வருகிறதா, சபையிலிருந்து குடும்பத்திற்கு வருகிறதா என்பது $1,000,000 கொஸ்டின். ஆனால் 2ஐயும் பாதிக்கிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான, நாம் உணர்ந்து இருக்க வேண்டிய ஒரு போதனை. மூப்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
அங்கிளுக்கு வயசாயிடுச்சு, அதனால அவங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாருன்னு நினைக்காதீங்க. தட்ஸ் நாட் தி பாயிண்ட். பைபிள் சேஸ் honor your father and mother, honor elders. வயது முதிர்ந்தவர்களை கனம் பண்ண நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது தனி நபருக்கு ஆசீர்வாதம், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். சபையில் நடத்துகிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் மூப்பர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் உங்கள் காலம். இப்போது நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஜென்சி, அதையும் தாண்டி இப்போ ஜென் ஆல்ஃபாவுக்கு போயிட்டோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுதான் ப்ராப்ளமே. உங்களுக்கு தெரியுமா, இந்த அலைகள் முன்பே அடிக்கின்றன, அவ்வப்போது அடிக்கிற அலைகள் தான். சோதம் குமாராவில் அடித்தது இந்த அலை. நம் அறிவுக்கு எட்டின காலத்தில் ஹிப்பி மூமெண்ட் என்று ஒன்று இருந்தது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஹிப்பிசம் அவ்வளவு பழமையாகிவிட்டதா? அது நாங்களெல்லாம் எங்கே இருக்கும்போது ஹிப்பிசம் தான். அதன் தாக்கம் என்னையும் பாதித்தது. அந்த ஹிப்பீஸ் ஆண்கள் இதுவரைக்கும் முடி வளர்த்திருப்பார்கள். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அப்படி முடி வளர்த்திருந்தேன். அதற்கு பெரிய சவால்கள் இருந்தன. ஆனால் ஒரு சென்ஸ் ஆஃப் ரிபல்லியன், அது ஒத்துக்கொள்கிறேன். அந்த ஹிப்பீஸுடைய கலாச்சாரம் என்னவென்றால், ரேக்ஸ் தான் போடுவாங்க, க்ளீனான உடை அணிய மாட்டார்கள். காலில் செருப்பு போட்டால் தேஞ்சு போனால் எங்கேயாவது தெருவோரமாக கிடக்கிற செருப்பு கிடச்சா அதை எடுத்து மாட்டிக்கொள்வார்கள். ரொம்ப கந்தலான துணிகளை உடுத்திருப்பார்கள். ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க. டூரிஸ்டாக வந்துடுவாங்க. அங்கே பெரிய டாக்டராக இருப்பார். அவர் ஏரோப்ளேனில் வரும்போது வேற ஒரு நாட்டில் உள்ள ஒரு லேடியை பார்த்துருப்பார். 2 பேரும் ஜோடியாக வந்துடுவாங்க. இங்கே இந்த மாதிரி அரைகுறை உடையை அணிந்து கொண்டு தெருவெல்லாம் அலைந்து கொண்டு இருப்பார்கள், பரட்டை தலையோடு. பக்கத்தில் வந்தால் நாத்தம் அடிக்கும். அப்படி அது ஒரு காலம். அந்த காலம் மாறிட்டு பிறகு ஃபெமினிசம் என்று ஒன்று வந்தது. அது தெரியும் இல்லையா? எப்படி தெரியாமல் இருக்க முடியுமா? ஃபெமினிசம் அப்படி என்றால் என்ன? நாங்கள் குறைஞ்சவங்களா? நாங்கள் சமந்தானே என்று எங்கே ஆரம்பித்தார்கள் தெரியுமா? ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்பெல்லாம் இந்தியாவிலே புடவை கட்டுவார்கள். புடவை கட்டுவதும் வெள்ளைக்கார மிஷினரிகள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வெள்ளைக்காரர்கள் கவன் அணிவார்கள். அந்த கவன் கால் உடைய, அது என்ன சொல்லுவோம், கணுக்கால் வரைக்கும் இருக்கும். இந்த ஃபெமினிசம் வந்த உடனே நீங்கள் மட்டும்தான் பேண்ட் போடலாமா? நாங்கள் பேண்ட் போடக்கூடாதா? நாங்கள் சட்டை போடக்கூடாதா? நாங்கள் டை கட்டக்கூடாதா? நாங்கள் டிஷர்ட் போடக்கூடாதா? வந்து 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 கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகி அது ஷார்ட்ஸாக மாறி இப்போ ஷார்ட்ஸ்லையும் அரைகுறை என்கிற நிலை வந்து விட்டது. இப்போ நம்ம கண்களுக்கு அது கூசவே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு பெண்கள் உடையிலே வித்தியாசத்தை பார்த்தால் நமக்கு கண்களெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். எங்கே பார்ப்பதென்றே தெரியவில்லை என்று. ஆனால் இப்போது சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டது. ஃபெமினிசம். அதில் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், எங்களுக்கு கல்யாணம் கூட தேவையில்லை. இன்றைக்கு அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. யங் பீப்புள் டோன்ட் வாண்ட் மேரேஜ். But it's a dangerous trend. It's outside God's design, outside the kingdom of God. இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்ஸி மூமெண்ட் என்ன சொல்லுகிறது? செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரம் என்று ஒன்று. ஒருத்தரை பார்த்து விட்டால் இவர்தான் எனக்கு ஹீரோ. அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதென்றால் நான் தற்கொலையே பண்ணிக்கொள்ளுவேன்.
அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. அவர் நல்லவரா கெட்டவரா கஞ்சா அடிக்கிறவரா அதெல்லாம் கேள்வி கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஹீரோ வர்ஷிப். அதன் விளைவு என்ன? இன்றைக்கு குடும்பத்திலே பெற்றோருக்கு மதிப்பில்லை. பெற்றோர் பிள்ளைகளை நடத்துவதற்கு பதிலாக பிள்ளைகள்தான் தீர்மானிக்கிறார்கள் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்று. இதன் பாதிப்பு இன்றைக்கு நம்முடைய எலக்ட்ரிசிட்டி பில் வரைக்கும் தெரிகிறது, இல்லையா? இதை நான் லகுவாக சொல்லவில்லை. அன்பானவர்களே, நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். இது திருச்சபைக்குள்ளே வந்ததென்றால் இதைவிட அபாயம் கிடையாது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், மூப்பர்கள், do not be fooled, do not be deceived. மூப்பர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு அனுபவம் கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், முதிர்ச்சி கொடுத்திருக்கிறார், நிதானம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் சின்னவர்களுக்காக வழிகாட்ட முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும். மகன் ஒரு நிலம் வாங்க போகிறார் என்றால், இது ரொம்ப வில்லங்கமான நிலம், இதை வாங்க வேண்டாம் என்று அப்பா சொல்லுவார். ஆனால் அப்பாவுக்கே தெரியாமல் வில்லங்கமான நிலத்தை வாங்கிட்டு வந்து நிற்பார் மகன். காரணம் என்ன? மருமக சொல்லிட்டா அவரெல்லாம் கேட்க வேணாம், நான் சொல்கிறேன் இல்லையா, வாங்குங்க என்று. அன்பானவர்களே, அபாயமான பாதையிலே உலகம் போய்கொண்டு இருக்கிறது. சபை கண் விழித்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தின் பிள்ளைகள் கண் விழித்து கொள்ள வேண்டும். 28வது வசனத்திலே அவரை பற்றி என்ன சொல்கிறார்? மூப்பர் என்றது மட்டுமல்ல, மேய்ப்பர், சபையை மேய்க்கிறவர்கள். மேய்ப்பர் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறது? பாஸ்டர்ஸ். பாஸ்டர்ஸ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மேய்க்கிறவர்கள், மந்தையை மேய்க்கிறவர்கள், மேய்ச்சலான இடத்திலே மந்தையை கொண்டு போய் மேய விடுகிறவர்கள். ஆக இந்த ஊழியருடைய பொறுப்பு என்ன? சபையை மேய்ப்பது. இது சபை பாஸ்டருக்கு மட்டுமல்ல, நான் சொல்லுகிற இந்த குணாதிசயங்கள் குடும்ப தலைவருக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்ப தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். குடும்ப தலைவர்களுக்கு இருக்க வேண்டும். ஃபேமிலி ப்ரேயர் என்று வந்து விட்டால் குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தையை பார்த்து, பாப்பா நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லிவிட்டு அப்பா கம்னு இருந்து கொள்வார். நோ நோ நோ, அப்பா தான் நடத்த வேண்டும். பிள்ளைக்கும் ஜெபிக்க பழக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுக்க வேண்டும், பாடல்களை பாட சொல்லிக் கொடுக்க வேண்டும், விருந்தினர்களை உபசரிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும், வருகிறவர்களை அன்போடு வரவேற்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அப்பாவும் வீட்டிலிருந்து அப்பாவும் அம்மாவுமாக சேர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள். ஆக இந்த பொறுப்புகள் என்ன? ஒன்று, மூப்பராக பொறுப்பால் செயல்பட வேண்டும். பெரியவர்களெல்லாம் குழந்தை மாதிரி மாறிவிடக்கூடாது, பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவர்கள் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும். 23வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். அன்பான ஐயா, குடும்ப தலைவரே, வருங்கால குடும்ப தலைவர்களே, நீங்கள் அந்த 23வது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கண்காணிகளாக இருக்க வேண்டும். கண்காணிகள். கண்காணி என்றால் ஆங்கிலத்தில் என்ன? சூப்பர்வைசர், மேற்பார்வையாளர். இன்றைக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க ரொம்ப பயம். அவன் ஸ்கூல் பேக்கில் என்ன வைத்திருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? தொட்டா கையை வெட்டிடுமா, இல்லையா? ஆகவே ரொம்ப பயம் நமக்கு. ஒருத்தர் சொன்னார், we have no right to suspect, but we have every right to inspect. நம்முடைய பிள்ளைகள் பையில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகித்து வாழ்வதை விட அதை பரிசோதித்து விடுவது அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இது நடக்காததுனாலே பிள்ளைகள் பெற்றோரை விட கண்ட்ரோலில்
மேலானவர்களாக மாறி அப்புறம் ரிக்வெஸ்ட் எல்லாம் கிடையாது, டிமாண்டாக மாறி விடுகிறது. காசு தேவை என்றால் பையனும் சரி பொண்ணும் சரி, அப்பா தான் கஷ்டப்பட்டு ஓவர் டைம் எல்லாம் செஞ்சு பட்டினி இருந்து வயத்தை கட்டி வாயை கட்டி பணம் கொண்டு சேர்க்கிறார். அம்மாவை போய் மிரட்டுவாங்க இல்லையா, சொல்லு 500 ரூபாய் வேணும்னு சொல்லு என்று. அவர் பையனை கேட்க மாட்டார், எதுக்குடான்னு கேட்க மாட்டார். அவன் திருப்பி அடிச்சிட்டான்னா பயம். அம்மாட்ட சொல்ல கேளு, அவன்கிட்ட எதுக்குன்னு கேளு, சும்மாலாம் கொடுக்க முடியாது. அம்மா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உரலுக்கு இடி மத்தளத்துக்கு 2 புறமும் இடி என்று. இவங்க மத்தளம் மாதிரி 2 பக்கமும் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? எங்கேயோ தவறு நடந்து விட்டது. நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய ரோல் என்ன? we are overseers, we are மேற்பார்வையாளர்கள், கண்காணிகள். கண்காணிக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளை? நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் உங்க பிள்ளைகள் உங்களை கண்காணிக்கிறார்கள். ஆகவே ரோல் ரிவர்சல் ஆகிவிட்டது. நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய பின் சமுதாயம் எழுந்து வர வேண்டும் என்றால் இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு எழுதும் போதும் தீத்துவுக்கு எழுதும் போதும் பவுல் இதை பற்றி இன்னும் சற்று தெளிவாக சொல்கிறார். தீத்து 1வது அதிகாரத்தின் 5வது வசனம் முதல் பார்ப்பீர்கள் என்றால், தீத்து 1வது சரி, தீத்துவுக்கு சொல்லுகிறார், நீ குறைகளை நிறைவாக்கும்படி, குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படி. அப்போ மூப்பர்கள் தான் என்றால் இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு வேலை இல்லையா? இருக்கிறது. தீத்துவை போல, தீமோத்தேயுவை போல, பிலேமோனை போல, ஒனேசிமு போல, அர்கிப்புவை போல அநேகர் தேவை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் போல தேவை. அவர்களையும் தேவன் பயன்படுத்துவார். ஆனால் அவர்களுக்கும் என்ன? மூப்பர்களை கண்டுபிடி. நானே யங் மேன், எனக்கும் கீழே உள்ளவங்கள தான் நான் கண்டுபிடிப்பேன் என்றல்ல. எப்போவுமே உன் கண்கள் எதை தேட வேண்டும்? பெரியவர்கள் யார் இருக்கிறார்கள், பெரியவர்கள் யாரிடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கலாம். இதுதான் தேவ ராஜ்யத்தின் ஒழுங்கு, தேவனுடைய தீர்மானத்தின்படி செயல்படுவது. ஆகவே மூப்பர்களை கண்டுபிடி, மூப்பர்களை கண்டுபிடித்து ஏற்படுத்து என்று சொல்லிவிட்டு 6ஆம் வசனம் முதல் அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை பற்றி சொல்கிறார். ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே, நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? குடும்ப தலைவர்களாக, குடும்பத்தை நடத்துகிறவர்களாக, அம்மாமாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? 6வது வசனம், குற்றம் சாட்டப்படாதவனும். அப்படின்னா என்ன? தப்பு செய்யாதவன் கிடையாது, ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவரை பற்றி குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவரை கொண்டு பிஷப்பாக மாற்றிட்டா அவர் இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன். ரொம்ப லாங் இல்லையா? யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? பிள்ளைகளை பற்றி. பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமா? துன்மார்க்கர் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடாது, அடங்காதவர்களாக இருக்கக்கூடாது, விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட 3 தகுதிகளை கொண்ட பிள்ளைகள் உடையவனாகிய ஒரு தகப்பன், அவன்தான் மூப்பனாக இருக்க வேண்டும். சபையின் மூப்பன் மட்டுமல்ல, குடும்பத்தின் தலைவனாகும். அப்போ குடும்ப தலைவனுடைய பொறுப்புகள் என்ன? பிள்ளைகளை அடங்காதவர்களாக இல்லாதவர்களாக வளர்க்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். கராத்தே வரைக்கும் சொல்லி கொடுத்து விடுகிறோம். பையனுக்கு சொல்லி கொடுத்தது பத்தாதுன்னு பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துட்டோம். இப்போது அவளை கல்யாணம் பண்ண போகிற பையனுக்கு ரொம்ப பயம். ஏன்னா இவ கராத்தே பிளாக் பெல்ட். அன்பானவர்களே,
இத்தனையும் சொல்லி கொடுத்து விட்டு வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆகவே அவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்களா என்பதை சின்ன பருவத்திலேயே நாம் உறுதி செய்ய வேண்டும். பிள்ளைகள் இங்கு வந்து இப்படி விளையாடுகிறார்களே, என் உள்ளம் பூரிக்கிறது. சபையிலே வளர்கிற பிள்ளைகள் இவர்கள். இதுதான் சரியான வளர்ச்சி. இப்படித்தான் வளர வேண்டும். இந்த பிள்ளைகள் தான் கர்த்தருக்குள் உறுதியாய் நின்று எழும்பி வளர்ந்து வருவார்கள். ஏஞ்சல் இஸ் a testimony for that. ஆக அன்பானவர்களே, அவ்விதமாக இந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 7வது வசனம், ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும். சில நேரம் நம்முடைய பிரச்சனை என்ன? யாரும் நம்மளை தப்பு சொல்லிக்கூடாது. தன் இஷ்டப்படி, எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். நோ நோ நோ, he has to be considerate. பிறரையும் அனுசரித்து போகிற தன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். முற்கோபம் இல்லாதவனும். முற்கோபத்தை நம்ம மற்றவங்க முற்கோபம் வந்தால் மன்னிக்க மாட்டோம், நம்முடைய முற்கோபத்தை மன்னித்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் வேதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முற்கோபம் இஸ் எ சிம்டம். அதற்கு பின்னால் ஏதோ வியாதி இருக்கிறது. ஆகவே அதற்கு சிகிச்சை அளிக்கத்தான் வேண்டும். முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும். முந்தி குடிகாரர்களாக இருந்தார்கள். எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், திருடுகிறவர்கள் இனி திருடாமலும் என்று. இதெல்லாம் எபேசியருக்கு தான் சொல்றார் இங்கேயும். ஆக இந்த மாதிரி காரியங்கள் மாற வேண்டும். மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும். யாரை அடிப்பாங்க? வீட்டுக்காரர் யாரை அடிப்பார்? அடியாதவன். அடியான் என்று இருந்தால் மட்டும் போதாது, அடியாதவனாகவும் இருக்க வேண்டும். ஓகே, அடியாதவனாகவும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாகவும். அதாவது 100 ரூபாய் கிடைச்சா போதும், அதுக்காக யூதாஸ் போல தன்னுடைய தேவனையே காட்டி கொடுத்து விட்டான் அல்லவா? இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாகவும் அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் ஜனங்களுக்கு இது ஒரு உயர்வான பண்பு. உலகத்தில் எல்லாரும் அதை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்தாரை வாழ வைப்பார்கள் என்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறார்களே, அதுபோல் அந்நியரை உபசரிப்பது நம்முடைய ஒரு குணாதிசயம். அது ஒரு நல்ல பண்பு. அதை நாம் வளர்க்க வேண்டும் வர்றவங்களுக்கு. ஆக நாம் செலவு செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய எங்களுக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகமாகாதவர்கள் என்று வாலிபர்களை எங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளோடு வளர்த்து அவர்களை ஆளாக்கி விட்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் 2 பேருமாக சில தினங்களுக்கு முன்பு உட்கார்ந்து அந்த பெயர்களை நினைவுபடுத்தி கொண்டே வந்தோம். தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பெயர்கள், 25க்கு மேலான பெயர்கள் எங்கெல்லாம் இருந்து. வடகிழக்கு இந்தியாவிலிருந்து மர்சி என்று ஒரு கேர்ள் பெயின் ஸ்கூலிலே படித்து கொண்டிருந்தாள். அவளை எங்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் லோக்கல் கார்டியனாக இருக்கும்படி. அவள் அங்கே ஒரு சின்ன தப்பு செய்து ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள். அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அடுத்தது என்ன என்றெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். செய்தோம். இது நடந்தது 1988 ஆண்டு. சென்ற வருடம் எங்கிருந்தோ ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹலோ, இஸ் திஸ் அங்கிள் சசிகுமார்? எஸ்.
Uncle, I don't know if you remember me. I am Mercy. I stayed in your house and went to Bain School. Oh, Mercy, where are you? I'm in Germany now. Then she started telling her story. She was an air hostess in Singapore Airlines. இப்போது நல்ல உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறாள். அன்றைக்கு நாங்கள் அப்படி அடைக்கலம் கொடுத்திருக்கவில்லை என்றால் இன்றைக்கு அவள் வாழ்க்கை செழித்திருக்காது. இன்னும் 25க்கு அதிகமானவர்கள் என்று இல்லையா, பாய்ஸ் கேர்ள்ஸ் விதம் விதமானவர்கள். அது நிறைவு இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கும் பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது. மிக சொற்ப வருமானத்திலே ஒரே ஒரு டாய்லெட் உள்ள வீட்டிலே தான் இருந்திருக்கிறோம் பெரும்பாலான காலங்களில். அப்படிப்பட்ட நேரங்களிலும் இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எதனால் என்றால் ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்யத்தின் பிள்ளைகள் இவைகளெல்லாம் களைகள் அல்ல, இவைகள் விதைகள். இவை முளைத்து வளர வேண்டியவை. இன்றைக்கு அவர்களெல்லாம் கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரும் மகிழ்ச்சி. ஆகவே அந்நியரை உபசரிப்பதிலும் நல்லோர் மேல் பிரியம், நல்லோர் மேல் சிலருக்கு பிரியம் தலைகளாக இருக்கும். கெட்டவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க குடும்பமும் சீரழிந்து விடும், சபையும் சீரழிந்து விடும். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமல் இருக்க வேண்டும். 1வது சங்கீதம் சொல்லுகிறது, நல்லோர் மேல் பிரியம். Who are your friends? நல்லவங்க இருக்கிறாங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில்? நல்லோர்கள் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும், கிளியர் மைண்டட். எனக்கு குழப்பமாக இருக்குது, தீர்மானம் பண்ண முடியல. God's word will give you clarity of mind. Holy Spirit will give you direction in life. ஆகவே தெளிந்த புத்தி என்பது ஏதோ ஒரு ஜாக்பாட் அல்ல. தெளிந்த புத்தி என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமான் என்றால் என்ன? தப்பே செய்யாதவன். நோ நோ, மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் தான். தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அதாவது சபையில் கொண்டு வந்து ரட்சிக்கப்படாதவங்களை பதவி கொடுக்காதே என்றுதான் பவுல் சொல்லுகிறார். செலக்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்கள் என்று. பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாயும் இருக்க வேண்டும். வசனத்தை அறிந்திருக்க வேண்டும், வசனத்தை பற்றி கொண்டு இருக்க வேண்டும், வசனத்தை போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த 3 குணாதிசயங்களும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, தலைமை பொறுப்பு என்பது விளையாட்டு அல்ல. நான் நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கு நடக்கிற ஆட்சியை கூட நினைத்து பார்க்கிறேன். அப்பா அப்பா என்பதை பரிகசிக்கிறார், தாய்மாமன் என்கிறார். தாய்மாமனை விட அப்பாவாக இருக்கிறது தான் முக்கியம். ஒத்துக்கிறீங்களா? சும்மா நம்மை ஏமாற்றுகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். நிறைய அடையாளங்கள் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றன. இதே மனநிலை கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வருகிறது. இப்போ பிள்ளைகள் தான் ஃபேமிலி ஃபைனான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கேட்கணும், ஏதாவது காசு இருக்கா கொடுப்பியா? நோ நோ, வெரி ராங், வெரி ராங். தயவு செய்து ரீஅலைன் யுவர் ஃபேமிலி லைஃப்ஸ். ஆண்டவரே, எது என்ன, ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் கலைகளாக இருந்து விடக்கூடாது. இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மகன், அப்பா பண்ணுகிற விவசாயம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்காம எப்போ பார்த்தாலும் தப்பு சொல்லிட்டே இருப்பான். என்னப்பா
சும்மா களை பறிக்கணும்னு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் வயலை. கடைசியாக ஒரு நாள் அப்பா கொடுத்து விட்டார் வயலை. பார்த்தான், இவன் புதுமையாக செய்ய வேண்டும் என்று போய் பார்க்கிறான். களைகள் இருக்கிறது. களைகளை பார்த்த உடனே அந்த பெஸ்டிசைட் கடைக்கு போய் ஒரு பவுடர் விற்கிறது. அந்த பவுடரை தூவி விட்டால் களைகளெல்லாம் பட்டு போய்விடும். அந்த பவுடரில் ஒரு 1/2 கிலோ வாங்கி கொண்டு வந்து வயல் முழுவதும் தூவி விட்டான். அவனுக்கு அனுபவம் இல்லை. அவன் நினைத்தான் களை பறிக்கிறேன் என்று. ஆனால் களையோடு கூட விதையும் போய்விட்டது, வெட்டாந்தரையாக மாறிவிட்டது. அனுபவம் இல்லாதவர்களிடத்திலே நாம் பொறுப்புகளை கொடுப்போம் என்றால் அப்படி ஆகிவிடும். ஆகவே இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களில் ஜாக்கிரதையாக இருப்போம். பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசை தான், அவசரம்தான். நேற்று எங்கள் மகா பாலின்னு சொன்ன அவளோட சின்ன பையன் சொல்கிறான்னா, when will I be 14 years old? I also want a child என்கிறான். எதுக்குன்னா, எனக்கு சொல்லம் கொஞ்சிறதுக்கு ஒரு பேபி வேணும் என்று. ஸோ children are in a hurry, but as parents we have to step in and regulate them, guide them and take leadership so that பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. அன்பான வாலிபர்களே, இதை முன்னெச்சரிக்கையாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எப்படி மூப்பர்களாக, மேய்ப்பர்களாக, கண்காணிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்தி நம்முடைய குடும்பங்களை காத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். சில வினாடிகள் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மிலே சரி செய்ய வேண்டியவற்றை ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். அவர் சரி செய்வார். அவர் மாற்றம் கொடுப்பார். ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்காக. தவறான அபிப்பிராயங்களினாலே அந்த திட்டம் சிதைந்து விடக்கூடாது. ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி, வேத வசனத்திற்கு ஏற்ப என் குடும்பத்தை நான் அமைத்துக் கொள்வேன். நான் பொறுப்பெடுக்கிறேன். இன்று முதல் நான் ஒரு விருந்தாளியாக அல்ல, குடும்ப தலைவனாக, தலைவியாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை கவனிப்பேன். என் குடும்பம் தேவராஜ்யத்தின் குடும்பமாக இருக்க வேண்டும். தேவ சித்தங்கள் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் குடும்பத்தின் மூலமும் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும். ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படி, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றும்படி எத்தனை பெரிய தியாகத்தை நீர் செய்தீர். கிரயம் கொடுத்து எங்களை நீர் சம்பாதித்து கொண்டீர். நாங்கள் எங்களுக்கு உரியவர்கள் அல்ல, உமக்கு உரியவர்கள். அதை உணர்ந்து நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து தெளிவான பார்வையோடு உம்மையே எங்கள் மாதிரியாக முன்வைத்து நடக்க, ஜெயம் பெற கர்த்தர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம்.